ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குலோப் ஜாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். குலோப் ஜாம் மாவு வாங்கிட்டு அதில் பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பால்ஸ் அவ்வளோத்தையும் அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டு சீனி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த பால்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு 1 டே வெயிட் பண்ணிவிட்டு மறுநாள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அழகாக வந்துடும். ஓகேங்களா? வெரி டேஸ்டி. உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.